ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வானலியில் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு, இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராமை மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போது குக்கரில் பட்டர் விட்டுட்டு காஷ்மீரி ரெட் சில்லி அதை டைரெக்டாக பட்டரில் சேர்த்திக்கோங்க. இப்போது அரைச்ச விழுதை முழுவதுமாக இதில் கொட்டிக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் யூஸ்வலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறதில்ல. நம்ம பால் காய்ச்சறதில் மேலே வர ஆடையை இதில் சேர்த்திக்குவேன். கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இதில் கஸ்தூரி மெத்தியை சேர்த்தி இறக்கிடலாம். அவ்வளோதானுங்க, அருமையான பன்னீர் பட்டர் மசாலா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.